Hi, hello, and welcome to Duck Out. Welcome, Laksh, Rudra. Welcome, friends. வணக்கம். After a beautiful, wonderful victory from India, நேற்று செம்ம மேட்ச். ஃபைனல் டே அகெயின் ஃபைனல் டே வரைக்கும் போயிட்டு அதுக்கெல்லாம் முன்னாடி ஹாப்பி பர்த்டே தலை தலை தோனிக்கு ஹாப்பி பர்த்டே தல. வித் அவருக்கு ஒரு நல்ல கிஃப்ட் மாதிரி இந்த டெஸ்ட் மேட்ச் வின் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எஜ்பாஸ்டன்ல ஹிஸ்டரி ஹாஸ் பீன் கிரியேட்டட் ஆஃப்டர் ஒரு ஹிஸ்டரி இல்ல, என்னது ஒரு ரெக்கார்ட் இல்ல, மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் ப்ரோக் பண்ணியிருக்காங்க இந்தியன் கிரிக்கெட் டீம் அண்ட் பிளேயர்ஸ். ஸோ வாட் அ பெர்ஃபார்மன்ஸ், வாட் அ கேம். நான் நியர்லி லக்ஷ் ப்ரோ வந்து டே 2 போய் பார்த்தாரு லைவ்ல. நான் நியர்லி டே 5 போயிருக்க வேண்டியது, ஜஸ்ட் போக முடியாம போயிடுச்சு அன்பார்ச்சுனேட்லி. பட் வண்டர்ஃபுல் கேம், வண்டர்ஃபுல் கேம். என்ன சொல்றது லக்ஷ் ப்ரோ அண்ட் ருத்ரா, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் சொல்லுவாங்கல்ல, அது ஆக்சுவலா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேம்ல இருக்க எல்லா மிஸ்டேக்குமே ரெக்டிஃபை பண்ற மாதிரி. மெயினா நம்ம ஃபர்ஸ்ட் கேம்ல சொன்ன மெயின் மிஸ்டேக்ஸ் வந்து இந்த லோவர் ஆர்டர் பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் ரெண்டுத்தையுமே வந்து 90% கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ திங்க் டிஃபரன்ஸே எவ்வளவுதான் இருந்துச்சு. பட் நான் ஆரம்பிக்கிறேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ருத்ரா, டு ஸ்டார்ட் ஆஃப் வித் பிளேயிங் 11 பத்தி என்ன நினைச்சீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் டே 1 அப்ப என்ன நினைச்சீங்க? ஐயோ, அதை ஏன் கேட்குறீங்க? லைக் நம்ம நினைக்கிறதோட சுற்றி இருக்கவங்க நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? டீம் மேனேஜ்மெண்ட்டில் கூட அவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்காது. எல்லாரும் ஒரு ஒப்பீனியன். ஓகே, நம்மளே தான் ஒப்பீனியன் கொடுக்குறோம், அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல. பட் ஓகே, ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் அந்த பிளேயிங்கில் பிக் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா பேக் பண்ணுங்கள். அதில் ஒரு 1000 குறைகள், அதில் வந்துட்டு இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னு ஃபஸ்ட்டு டே வந்துட்டு மேட்ச் நடந்துட்டுருக்கு அப்பயே வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, டேய் சரிடா ஆட விடுங்க, எடுத்துட்டாங்க இப்போ ஆட விடுங்க, லெட் த பிளேயர்ஸ் டூ த டாக்கிங்ன்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஓகே, லைக் நம்ம போன மேட்ச் நம்ம அனலைஸ் பண்ணுறப்பே நம்ம அதான் பேசணும். பெருசாக வந்துட்டு நம்ம தப்பு நிறையா பண்ணல. அங்கே எங்கே ஒரு 1 or 2 மிஸ்டேக்ஸ் விச் காஸ்டட் அஸ் த கேம் தானே தவிர மற்றபடி வி ஹேட் அ பிரிட்டி குட் கேம். ஸோ எங்கள் போலிங்கில் 2-3 இடம் நம்ம ஹைலைட் பண்ணோம். ப்ராப்ளி குல்தீப் யாதவ் வந்திருக்கலான்றது ஒரு ஆப்ஷனாக இருந்துச்சு. பட் அகெயின் இப்போ அந்த வாஷிங்டன் சுந்தரோட இன்க்ளூஷன் தான் வந்துட்டு ப்ராப்ளி மேட் அ டிஃப்ரென்ஸ். பிகாஸ் நம்ம ஜடேஜாவும் கில் பார்ட்னர்ஷிப் அப்புறமா வாஷிங்டனோட பார்ட்னர்ஷிப் 140 ரன்ஸ், அந்த பார்ட்னர்ஷிப் மட்டும் ரொம்ப க்ரூஷலாக இருந்துச்சு. அகெயின் வாஷிங்டன் சுந்தர் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டர்ஸ் இன் இந்தியன் டீம். அவன் வந்துட்டு ஒரு சாலிடான ஒரு பேட்டராகவே ஆடலாம், போலிங்லாம் தேவையே இல்லை, அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் வாஷிங்டன் சுந்தர். ஸோ ஐ மீன் டீம் காம்பினேஷன் எனக்கு என்ன, பிரசீத் கிருஷ்ணா மட்டும்தான் எனக்கு ஒன்லி ஒரு லைக் சஸ்பெக்டாக அந்த டீமில் இருந்துச்சே தவிர அகைன் அவனோட பர்ஃபார்மன்ஸஸும் இட் ப்ரூவ்ட். லைக் ஏன் வந்துட்டு இன்னுமே ஐ ஸ்டில் ஹேவ் மை டவுட்ஸ்னு. செகண்ட் இன்னிங்ஸ் வந்துட்டு என்னதான் நம்ம வந்துட்டு நம்மளே நம்ம வந்துட்டு ஆப்டிமிஸ்டிக்காக நினச்சி அவன் நல்லா பண்ணான்னு நினச்சா மட்டும்தான் அது வந்துட்டு தெரியுமே தவிர மற்றபடி அகைன் ஒரு ஆர்டினரி டீசென்ட், ரொம்ப டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தானே தவிர அதுக்கு மேலே நான் எதுவும் எதிர்பார்க்கல. பட் லைக் சாய் சுதர்ஷனா கருண் நாயரான்னு அவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தன் தான் ஆடி இருக்க முடியும். ஏன்னா நிதிஷ் ரெட்டியை பேக் பண்ணுறாங்க அப்படின்றப்போ ஆடி இருக்கிறப்போ இட் வாஸ் அ ஃபேர் கால் டு ட்ராப் சாய் சுதர்ஷன். பிகாஸ் அவன் வந்துட்டு கருண் நாயர் ப்ராப்ளி டிசர்வ்ஸ் மோர் டு பி பார்ட் ஆஃப் திஸ் 11. ஸோ அகெயின் லைக் அதில் நிறைய பேர் வந்துட்டு சாய் சுதர்ஷனுக்கு என்ன சொல்லுது, வாட் டஸ் இட் சே டு ஹிம்ன்ற மாதிரிலாம் வந்துட்டு கொஸ்டின்ஸ் எழுப்பினாங்க. ஐ தாட் ஓகே, லைக் கருண் நாயர் ஒரு சாய் சுதர்ஷன் வரப்போ கருண் நாயர் கெட்டிங் த நாட் அஹெட் இஸ் அ ஃபேர் கால்னு தோணுச்சு. ஸோ மற்றபடி லைக் எண்ட் ஆஃப் த டே டீம் டிட் த லைக் டாக்கிங். லைக் எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணி காட்டிட்டாங்க. சூப்பர். லக்ஷ் ப்ரோ, உங்க 2 செலக்ஷனை பத்தி நம்ம ரிவ்யூலே பேசிட்டு இருந்தோம். ஆகாஷ் தீப் அண்ட் நம்ம வாஷிங்டன் சுந்தர். ஆனா லக்ஷ் ப்ரோ சொன்னாரு வேணாம், நம்ம குல்தீப் எடுக்க வேணாம்னு சொன்னார். குல்தீப் எடுக்காமே போலாம், ஏன்னா வந்து பாட்டா விக்கெட்டா இருக்கும், கான்பிடன்ஸே போயிடும். அதுக்கு ஒரு ரீசன் கொடுத்தாரு ஸ்ட்ராங்கா. ஐ திங்க் அந்த ரீசனிங் கரெக்டா தான் இருந்துச்சு. எண்ட் ஆஃப் தி டே நீங்க மேட்ச் பாக்குறப்ப குல்தீப் எடுத்திருக்கலாம் நிறைய பேர் சொன்னாலுமே எனக்குமே எப்படி தோணுச்சுன்னா ஃபுல் பாட்டா விக்கெட் கொடுத்து ஒரு மாதிரி கண்டிப்பா பெரிய யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸ்பின்னர்ஸ் தெரியாது, கண்டிப்பாவே யூஸ் அவ்வளோ எஃபெக்டிவா சி கேம் எப்படி வேணா டேர்ன் ஆயிருக்கலாங்க லெஃப்ட் ரைட்ல. ஆக்சுவலி ஆஸ் த கேம் ப்ராக்ரஸஸ், இப்போ ஆகாஷ்தீப் எடுத்து அவருக்கு செகண்ட் இன்னிங்ஸில் அவ்வளோ விக்கெட் எடுத்தார், ஃபர்ஸ்ட் வீக்கில் 4 எடுத்ததுக்கு அப்புறம் ஆகாஷ்தீப் இஸ் குட் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாரும். ஆக்சுவலி இஸ் ஆல்வேஸ் எ குட் பவுலர் தான், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பவுலர் தான். அதே மாதிரி குல்தீப்பை எடுத்துட்டு வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நம்ம ஆல்ரெடி இருக்கிட்டோம், ஆக்சுவலி போட்டு எடுத்துட்டோம் விக்கெட்டை. பட்
ஜேமி ஸ்மித் ஆடின ஒரு கேமுக்கு, இவன் ஹாரி ப்ரூக் ஆடின ஒரு கேமுக்கு குல்தீப் வந்து எடுத்துருக்குமான்றது எனக்கு ரியலி ரியலி டவுட்ஃபுல் தான் ஆக்சுவலி. நீங்கள் என்ன வேணால் சொன்னீங்கனாலும் நான் வி கான் ஜஸ்ட் சே குல்தீப் எடுத்திருப்பான்லாம் சொல்லியிருக்கவே முடியாது. ஒரு டைமென்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் விக்கெட் எடுத்துருப்போம். ஏன்னா விக்கெட்டு பேட்டிங் விக்கெட், அதில் போயிட்டு நீ குல்தீப் மட்டும் போட்டு எப்படி விக்கெட் எடுக்க முடியும் சொல்லுங்கள். அதே மாதிரி 5வது நாளில் செகண்ட் செஷன் கிட்டத்தட்டத்துலேருந்து தான் ஜடேஜாவுக்கு வந்து அப்படி ஸ்கொயர் டர்ன் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ரஃப்பை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு வந்து போட்டாங்க. ஆமாம். 5வது நாளுக்காக நான் வந்து குல்தீப்பை கொண்டு வரணுன்றது தான் நான் யோசித்தேன். தோக்குறோன்னா நம்ம 4வது நாளே தோற்றுருப்போம் அப்படின்னு தான் என்னோட கான்செப்டாக இருந்தது ஆக்சுவலி. வின் பண்ணுறோன்னா 5th டே வரைக்கும் போயிருக்கணும். இப்போ இல்லை ஒர்க் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன் நான் ஆக்சுவலி. எனக்கு ஸ்டில் ஐ ஃபீல் ஹர்ஷ்தீப்லாம் ஆடாமல் இருக்கிறதுலாம் பெரிய 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 க்ரைம் இந்தியன் டீமு. என்னவோ பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. கருண் நாயர் 6ல், அதாவது ஒரு இங்கிலாந்து சீரிஸ் கூட்டிகிட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் நீ 6ல் ஆடு, செகண்ட் மேட்ச் நீ 3ல் ஆடு. அவ்வளோ டேலண்ட்டை வச்சுட்டு நம்ம விளையாடிட்டு இருக்கோம். அது நம்ம பேசணும் முன்னாடியே ப்ரிவ்யூலேயே. So I had doubts in the 11 to be very frank. I was not sure. Even Indian team was not sure. என்ன பண்றாங்கன்னு ஒரு மாதிரி அஷூரன்ஸே கொடுக்கல அவங்க. ஜஸ்ட் ஆடிங் ஆன் டு லைக் லக்ஷ்மரோட பாயிண்ட்டு, இவங்க பாட்டா விக்கெட் சொன்னாங்க. ஸோ பும்ராவை ஆட வைக்காததுக்கு ஒரு ரீசனே அதுதான். ஸோ ஐ திங்க் டாஸில் கில் மேட் இட் கிளியர். எனக்கு வந்துட்டு நான் பும்ரா எடுத்துருக்கலாம், பட் இந்த பிச்சில் வந்துட்டு நான் அவங்ககிட்ட பெருசாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. நான் வந்துட்டு லார்ஜ்லேருந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி கிளியராக சொல்லிட்டான். ஆனால் இங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் ஐயோ பும்ரா திஸ் பும்ரா தட் பும்ரா திஸ் பும்ரா தட்னு போதுண்டாடேன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்குலாம். லைக் அதான் ஃபைனலி கரெக்டு தானே. இப்போ இந்த பிச்சில் வந்துட்டு பும்ரா 50 ஓவர் 2 இன்னிங்ஸில் போட்டு தானே என்ன ஆகுது. இதுக்கப்புறம் 2-3 மேட்ச் அவனை உட்கார தான் வச்சிருக்கணும். அந்த மாதிரி ஆயிருக்கும். எண்ட் ஆஃப் த டே ஃபேர் கால். நம்ம எல்லாத்தையும் பத்தி பேச முடியும். முக்கியமான ஒரு மாதிரி ரேண்டமா போலான்னு பாக்குறேன். முக்கியமான விஷயம் வந்து லக்ஷ்மரோ, நீங்க ஆரம்பிங்க. சிராஜுக்கு என்ன பும்ரான்னு வரப்ப, பும்ரா இல்லாதப்ப வேற லெவல்ல விளாடுற மாதிரி இருக்கு. என்ன ஐ மீன் நான் 2-3 நாள் நேற்று ஸ்டேட்டஸ் கூட போட்டிருந்தேன் ஆக்சுவலி. நம்மளோட யூகே மக்கள் குரூப்ல கூட போட்டிருந்தேன். சரி திங்க் சிராஜ் இஸ் லிவிங் லைக் விராட் கோலி தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆன் ஃபீல்ட் டெஸ்ட் மேட்சஸில். ரைட், நான் அங்கே கிரவுண்டில் இருக்கும்போது பார்த்தப்பவும் சரி, எனர்ஜி ஜீரோ ஆகிறதுக்கான சான்ஸே கிடையாது உலகத்திலேயே. எனக்கு தெரிஞ்சு நோ போலர் கோஸ் டவுன் இன் எனர்ஜி. அது சிராஜ் நெவர் கோஸ் டவுன் லைக் எனி அதர் போலர்னு சொல்கிறேன் நான். அப்படியே இருக்க எனர்ஜி டாப் லெவலில். பும்ரா கூட வந்து நம்மளோட பிஜிடி அப்போது நீங்கள் ஹிந்தியில் நோட் பண்ணியிருப்பீங்க, இப்போ வந்து பேஸ் கொஞ்சம் கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு டுவர்ட்ஸ் எண்ட். ஒரு பர்டிகுலர் டைம்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அபி தேஜ் நை ஆயேகா அப்படின்னா என்னால் ஃபாஸ்ட்டாக போட முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அவ்வளோ போட்டார் போர்ஸ். ஆனால் சிராஜ் அப்படி கிடையவே கிடையாது. 5th டேல வந்து அந்த கேட்ச் வந்து ஒரு 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 விராட் கோலி ஸ்டேச்சரான கேட்ச் இல்லை அந்த கேட்ச். ரைட் சைடில் சிங்கிள் ஹேண்டட் கேட்ச். செம்ம எனர்ஜிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சிராஜ் இஸ் அ மான்ஸ்டர். வெரி 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 அண்டர் ரேட்டட் டெஸ்ட் போலர். நீங்கள் எத்தனை டெஸ்ட் பவுலர் வேணால் எடுத்துக்கோங்க, இந்தியாவுக்கு வந்தவங்களும் சரி இங்கிலாந்துக்கு ஆனவங்களும் சரி, நோபடி கெட்ஸ் 5 ஃபார் எவ்ரி கேம். ஆண்டர்சன் டசன்ட் கெட் 5 ஃபார், ஸ்டுவர்ட் பிராட் டசன்ட் கெட் 5 ஃபார் எவ்ரி கேம். அதே மாதிரி தான் சிராஜும் இருக்காரு. பட் நோபடி பிரைசஸ் ஹிம் மோர். அவரோட ஒர்க்லோட பற்றி யாருமே பேசுறதில்ல. எல்லாருமே பும்ராவோட ஒர்க்லோட பற்றி பேசுகிறாங்க, விச் இஸ் ஃபைன். ஐம் ஸ்டில் ரெஸ்பெக்ட். பும்ராலாம் வேறு லெவல் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒன்று, நான் வந்து லைவாக பார்த்த விஷயம் என்னென்னா, கிரவுண்டில் பெவிலியனில் உட்காந்துருக்கும்போது த சப்போர்ட் ஸ்டாஃப் டேக்ஸ் கேர் ஆஃப் எவ்ரி ஃபாஸ்ட் போலர் லைக் கோல்டு. ஒரு கோஹினூர் டைமண்ட் மாதிரி பார்த்துக்கிறாங்க ஒரு ஃபாஸ்ட் போலரையும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க மேட்ச் பார்க்கும்போது, வேறெவர் த பவுண்ட்ரி கோஸ் there will be one support staff passing the ball. The fielder need not go to the boundary. அதே மாதிரி கருண் நாயர் ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல தான் நின்னார் இல்லையா, கிட்டத்தட்ட ஹோல் மேட்ச்லயும். ஃபர்ஸ்ட் ஸ்லிப்லேருந்து ஹி ரன்ஸ் டு ஃபைன் லெக். சிராஜ் இருந்தால் ஃபைன் லெக்ல சிராஜ் கிட்ட போயிட்டு கேப் வாங்கிட்டு வந்து அம்பையர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த சைடு ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல இருந்தா கோஸ் டு ஆகாஷ்தீப் டு கலெக்ட் த கேப் அண்ட் கிவ். ஸோ த போலர் ஜஸ்ட் டேக் த ஷார்ட்டஸ்ட் ரூட் டு த ரன் அப். அது வந்து ஒரு 2 விஷயம் இருக்கு. நரேன் ப்ரோ கிட்ட பேசிட்டு இருந்தேன் இன்னைக்கு. ஹி வாஸ் சேயிங் அது வந்து 60 seconds ரூல் வந்துருச்சு இல்லையா பிட்வீன் த ஓவர்ஸ். பிஃபோர் 60 seconds யூ ஷுட் ஸ்டார்ட் த போலிங்னு. அந்த ஒரு விஷயத்தை கவுண்டர் பண்றதுக்கு விச் இஸ் கரெக்ட். ஏன்னா டக்குன்னு ஒரு ஆங்ஸைட்டி வந்துடும், ஐயோ நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாது. யூ ஹேவ் டு கம் வெரி கிளியர்னு சொல்லி எவ்வளோ சப்போர்ட் பாருங்க. பர்ஃபெக்ட் சிஸ்டம். அதாவது இன்டர்நேஷ்னலி பெஸ்ட் டீம் இந்தியா டெஸ்ட்ல அப்படின்றதுக்கு 200% எக்ஸாம்பிள்ஸ் நாங்கள் பார்த்துட்டேன் ஆக்சுவலி. இங்கிலாந்து அதே சமயத்தில் அங்கே ஜாஷ் டங்கும் சரி கார்ஸும் சரி
ஓக்ஸ் அந்த அளவுக்கு சொல்ல மாட்டேன். தே போல் தேர் ஹார்ட் அவுட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. என்னதான் வந்து இங்கிலாந்து போலிங் வந்து சுமார் சின்ன பசங்கன்னு சொன்னாலும் தே போல் தேர் ஹார்ட் அவுட். நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தே ட்ரைடு. ஸ்டோக்ஸ்லாம் வந்து ஐ ஒன்லி சே இஸ் அ மான்ஸ்டர் இன் டெஸ்ட் கிரிக்கெட் தான் சொல்லுவேன். த வே ஹி வாஸ் புட்டிங் த ஃபீல்ட் எல்லாம் எக்ஸ்ட்ரீம்ங்க. 6 ஃபீல்டர் லெக் சைடில் போடுறான்னு சொல்லி போட்டாங்க. சுப்மன் கில் இப்படி வந்து ஆஃப் சைடில் ஒரு 4 அடிச்சார் இல்லையா, அந்த பால் எக்ஸ்ட்ரீம். ஸோ ஆனால் நோ சப்போர்ட் டு த ஃபாஸ்ட் பவுலர் அவங்க கைட்டேந்து. எனக்கு புரியவே கிடையாது அவங்களுக்கு. இங்கிலாண்டில் இருக்கீங்க, கையை தட்டினா 10 வாலண்டியர் வருவாங்க. ஓகேவா, டெஸ்ட் மேட்ச்சுக்கு வாலண்டியர் கூப்பிட்டா கூட டிபிஎஸ் கிளியர் பண்ணி கூப்பிட்டு வந்து நிற்க வைக்கலாம். நோ சப்போர்ட் ஃபார் தெம். ஒன்லி வாட்டர் எடுத்து வந்து கொடுக்கறதுக்கு தான் அவங்களுக்கு ஆள். ஆனால் இந்தியன் டீம் வந்து இதை எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் இந்த சப்போர்ட் இடத்துல ஃபார் வந்து ஃபாஸ்ட் பவுலர். கம்பீர் சொன்னதையும் நம்ம எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு. கம்பீர் வந்து பும்ரான்னு சொல்லாதீங்க. we have quality bowlers in our team. அவங்கள பேக்கப் பண்ணி நம்ம ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் குரூப்பை உருவாக்கணும், ஒரு பேட்சை உருவாக்கணும், பெராஜை உருவாக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி சப்போஸ் ஸ்டாஃப் நிறைய டைம் மென்ஷன் பண்ணாம போயிடுது. ஐ திங்க் திஸ் நீட்ஸ் டு பி மென்ஷன். ஒரு கரெக்ட் தான். 100%. ருத்ரா the process they have built. இந்த சப்போர்ட் டீம் வந்து இருக்கிறதுக்கு 10 பேர் இந்தியாவில் ஆள் வச்சு பிசிசிஐ காசு இருக்கு. பட் யூ பில்ட் அ ப்ராசஸ். இவ்வளோ நுவான்ஸை பார்த்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு ஐ அப்ரிஷியேட் ஹூவர் இஸ் லீட் ஃபார் திஸ். ருத்ரா கேப்டனை பத்தி அடுத்து பேசலான்னு இருக்கேன். நான் வந்து ஒன்னொன்னா எடுத்துட்டு போறேன். என்ன பொறுத்த வரைக்கும் சிராஜ் ஒன் ஆஃப் தி கீ ஃபேக்டர்ஸ் வை வி வன் தி டெஸ்ட் மேட்ச். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப கேப்டன், அதாவது கேப்டன்சிய இவ்வளோ பேர் சொன்னோம். இப்ப நானே கூட கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. எனக்கே கூட வந்து கில்லு கேப்டன்சி கொடுக்கலாமா அப்படின்ற டவுட், பண்ட்டு கொடுக்கலான்ற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. பட் கில் வந்து he climbed it. நான் இப்ப என்னன்னா இப்ப வந்து அவனை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பேட்டிங்ல. அந்த மாதிரி ஒரு 2 டெஸ்ட் மேட்சஸ். கில்ல பத்தி சொல்லுங்க, எப்படி டெஸ்ட் மேட்ச் எப்படி போச்சு? ஃபர்ஸ்ட் இன்னிங், செகண்ட் இன்னிங் 430 ரன்ஸ். மை காட். அதான் லைக் யாருமே இமேஜினே பண்ணியிருக்க மாட்டோம். எனக்கு என்னன்னா லைக் கில் வந்துட்டு நான் எப்போவுமே ரொம்ப ஹையாக ரேட் பண்ணுவேன். நான் வந்துட்டு கில்லோட லைக் செம்ம ஃபேனாக இருந்தேன். அப்புறம் ஸ்டார்டிங் கம்மிஸ் அண்டர் 19 days நான் வந்துட்டு ஒரு மாதிரி எப்போல்லாம் வந்துட்டு ஓடியில் 100 அடிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் பாட்டுக்கு ஸ்டோரிலாம் ஸ்னாப்பை தான் அமுச்சிட்டே இருப்பேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் திட்டிகிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி என்னடா லைக் டெஸ்ட்டில் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏதாவது ஒரு மேட்ச் உதப்பினாலே வந்து இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் ஃபைனலி நானே வந்துட்டு ஒரு பாயிண்டில் டெஸ்ட்டில் வந்துட்டு என்னடா நீ ஆடுற, லைக் இவ்வளோ டேலண்ட் வச்சு என்னடா ஆடுறன்ற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த சீரீஸ் வந்துட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், லைக் லிட்டரலாக ஒரு கோல்டன் பிளேட் மாதிரி அவனை வச்சு கொடுத்துட்டாங்க. நீ வந்துட்டு கேப்டன்ஸ் எடுத்துக்கோ, நம்பர் 4 எடுத்துக்கோ, இதுக்கு மேலே அவன் வந்துட்டு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை இந்தியன் டீம்கிட்ட, அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி லைக் பிரைட் கலரில் ஷைன் பண்ணுவான்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். பிகாஸ் டெக்னிக்கலி அவன் 2-3 கரெக்ஷன் பண்ணியிருக்கான். அந்த பேட் பேட்னரில் இருக்கிற கேப் வந்துட்டு கம்ப்ளீட்லி இது பண்ணிட்டான், க்ளோஸ் பண்ணிட்டான். மற்றபடி அவன் கேமில் இருக்க கம்போஷர்லாம் வந்துட்டு பீட்டே பண்ண முடியாது. லைக் கிளாஸ் அண்ட் கம்போஷர் வந்துட்டு எப்போவுமே அவங்ககிட்ட அபண்டன்ஸில் இருந்திருக்கு. டெக்னிக்கல் ஃப்ளா மட்டும் ஒன்று இருந்திருக்கு. வேறு அந்த சீம்ட் இன் டெலிவரிஸ்க்கு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற இது இருக்குது எப்போவுமே. அது மேபி இன்னுமே டெஸ்ட் ஆகலாம். பிகாஸ் ரெண்டுமே கொஞ்சம் சீம் மூமெண்ட் இந்த 2 பிச்லேயும் பெருசாக இல்லை. ஸோ மேபி வரப்போகிற டெஸ்ட் மேட்ச்ல இன்னும் டெஸ்ட் ஆகலாம். பட் இப்போதைக்கு வந்துட்டு பார்க்குறப்போ வந்துட்டு லைக் கிளாஸ் அப்பார்ட்டாக தெரியுறான், சான்ஸே இல்லை. லைக் ஏன்னா இதே பிச்சில் தான் மிச்சம் இருக்க 10 பேட்டர்ஸும் ஆடிருக்காங்க, 10-12 பேட்டர்ஸும் ஆடிருக்காங்க. ஆனால் அவங்களால ஒருத்தவங்க கூட இவனுக்கு ஈக்குவலண்ட்டாக அந்த கம்போஷரும் கிளாஸ் காட்டவே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதான் ரொம்ப சான்ஸே இல்லை. அதில் முக்கியமான வேர்டு வந்து அந்த கம்போஷர்ன்றது தான். அதாவது அவங்க டேலண்ட் இருக்கு, அதெல்லாம் தாண்டி அதை விடக்கூடாது. அதாவது அவங்களுடைய திங்கிங் எப்படி இருக்கும்னா, லாஸ்ட் மேட்ச் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம், நம்ம விட்டு அவுட் ஆனதாலதான் அதுக்கப்புறம் மேட்ச் அப்படியே குழம்பி we tend to lose the track. அதுக்கப்புறம் நம்ம ட்ராக் மிஸ் பண்ணிட்டோம். இந்த தடவை அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு 210 for 5 இருந்தோம் நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அந்த டைம் வந்து கில் ஹேட் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் அஸ் டு 400 ஸ்கோர். அதை எடுத்துட்டு போய் நம்ம 570 முடிச்சிட்டான். அது வேற விஷயம். பட் அதான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி காட்டுறான், எடுத்துக்கிறான். முதல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 475 அடிச்ச 475 கிட்ட வந்தோமோ அந்த டைம்ல கொஞ்சம் என்ன நினைச்சா திஸ் இஸ் எனஃப்ன்ற மாதிரி ஒரு கேர்லெஸ் ஷாட் ஆடணும். இப்ப என்னன்னா அடி 600 அடி 600 வரணும் அப்படின்ற மாதிரி ஆடின மாதிரி இருந்துச்சு. அது அந்த ஒரு கிளாரிட்டி இருந்தாலே போதும். ஐ திங்க்
அந்த ஒரு பொறுமை, அந்த கிளாரிட்டி வந்து நம்ம டீம்ல டிராவிட்லாம் இருந்திருக்கானா, அந்த டிராவிடோட சீக்கிரமா கம்பேர் பண்றேன்னு நினைக்க வேணாம். பட் வந்து டிராவிட் டேக்ஸ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கேரி த இன்னிங்ஸ். அது அந்த பாயிண்ட்ல சொல்றேன். அந்த மாதிரி ஒரு இந்த 2015-16 ஃபேஸில் வந்துட்டு விராட் கோலி வந்துட்டு 100 அடிச்சா செலிப்ரேட் பண்ண மாட்டான். பார்த்துருக்கீங்களான்னு தெரில. எனக்கு 200 தான், 100 வந்துட்டு எனக்கு மைல் ஸ்டோன் இல்லை, 200 தான் எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கெத்தோட சுற்றிக்கிட்டு இருந்தான். அப்போது அந்த ஒரு இது தெரியுது எனக்கு கில் கிட்ட. லைக் வந்துட்டு லைக் ஹீ ஹேஸ் டு மேக் இட் கவுண்ட். ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா 147 தூக்கி அடிச்சு தான் அவுட் ஆனேன்னு தவிர விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் அடிச்சிருப்பான். செகண்ட் இன்னிங்ஸ்லேயே இன்சைட் எட்ஜ் வாங்கி போல்ட் ஆனான். ஸோ அந்த டாடி 100 அடிக்கணுன்ற ஒரு வெறி வந்துட்டு தெரியுது கிளியரா. இது பயங்கர ஜோன் கிரிக்கெட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் 269 அடிக்கும் போது ஐ தாட் இட்ஸ் ஜோன், இஸ் இன் ஜோன். பட் வந்து மூணாவது 100 அடிக்கும் போது அதே மாதிரி ஐ எம் டோட்டலி 200% கன்வின்ஸ்ட் he can take விராட் கோலிஸ் பிளேஸ் கம்ப்ளீட். ஐ மீன் ரோஹித் சர்மாஸ் விராட் கோலிஸ் பிளேஸ் கம்ப்ளீட்லி. ஏன்னா ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் ஸ்டில் அவனுக்கு வந்து அந்த ஒரு கெத்து கிடையாது எல்லாரும் முன்னாடியும். ஓகேவா, இஸ் நாட் அ டாட்டூ மேன். அந்த விராட் கோலி மாதிரி ஒரு கெத்து, ரோஹித் சர்மா மாதிரி ஒரு நான் 200 அடிச்சிருக்கேன் அந்த ஆராலாம் அவனுக்கு கிடையாது இல்லையா. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலிங் போடும்போது ரெண்டு ஓவருக்கு ஹிடன் கம் டு த ஃபீல்ட். நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அது வாஸ் டயர்டுன்னு நினைக்கிறேன். 2 ஓவர்ஸ்க்கு அப்புறம் தான் ஹீ கேம். அங்கே உள்ள போலிங் போடும்போது ஹீ வாஸ் த்ரோயிங் அபவுட் 12-13 டைம்ஸ் டு திலீப். எங்க பவுண்டரியில நான் இங்கே உட்காந்துருக்கேன், பவுண்டரி முன்னாடி பாக்குறேன். ஹீஸ் டேக்கிங் தட் பின். அவன் பண்ணிருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஹி டிட் 12 த்ரோஸ். ஓகே, ஹி டுக் 12 கேச்சஸ். உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் கேட்ச் உங்களுக்கு யூ டக்கெட் கலியில. ஓகேங்களா. ஸோ விச் மீன்ஸ் ஆமா டெரிஃபிக் இல்ல. ஸோ அதாவது பேசிக்ஸுக்கு நெகரே கிடையாதுன்றத I saw quite, even from England team I saw a lot of basics were extremely followed even on day 4 day 5. ஷோல்டரே ஓடலாங்க இங்கிலாந்து. சும்மா சொல்லக்கூடாது, என்னதான் இங்கிலாந்து பத்தி கழுவி ஊத்துனாலும் these guys are tough nut to crack தான் actually. அவங்க ஆனா என்ன ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும் ருத்ரா, இத பத்தி பேசிட்டு இருக்கப்ப இங்கிலாண்ட பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும். கொஞ்சம் வந்து ஸ்டோக்ஸ் ஒரு பேட்டி கொடுத்ததா போல, இது இந்தியன் கண்டிஷன் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. தோத்துட்டீங்கன்னு ஒத்துட்டு அதுல என்ன இந்தியன் கண்டிஷன் தான் நீங்க முதல்ல இருந்தே ஆடுறீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியன் கண்டிஷன் தான் ஆடுனது. பட் வந்து ரொம்ப இது அது எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து மோர் பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கணும் அப்படின்னு டிமாண்ட் பண்றாங்க. அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்ன ஆகுதுன்னா, நமக்கு தெரியல, இந்த வருஷம் சம்மர் வந்து அப்படியே வெயில் அடிச்சு தள்ளுது. நீங்க வந்து நீங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா நீங்க வெயில விட்டு கிரீன் அப்படின்னா ஃபுல்லா விட்டாலுமே 2வது நாள் கருகிடும். அந்த மாதிரிதான் இருக்குது இப்ப நிலைமை, அப்படிதான் இருக்கு. ஸோ வந்து ஐ திங்க் த கண்டிஷன்ஸ் வந்து வில் ஃபேவர் இந்தியன் போலர்ஸ் மோர்ன்ற மாதிரி தான் தெரியுது. பட் ஓகே, அவங்க வந்து அவங்க வந்து அந்த பேஸ்பால் வந்து இப்படிதான் நாங்க விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ there's nothing to question. See, baseball is the only way cricket will survive in England. பேஸ்பால் இல்லைன்னா இங்கிலாந்துல கிரிக்கெட் சர்வைவ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ தே ஆர் ஃபைன். அதே மாதிரி முட்டு கொடுத்து தான் ஆகணும் பென் ஸ்டோக்ஸ், வேற வழியே கிடையாது. முட்டு கொடுத்து தான் ஆகணும், முடிஞ்சு போச்சு. ஏன்னா இங்கிலாந்துக்கு வந்தா சீம் கிடையாது இந்தியாவுக்கு. ஒரு சீரீஸே நம்ம விட்டு வந்துருமா. தோனி போலிங் போட்டாரு ஒரு சீரீஸ்ல, ஹர்பஜன் போயிட்டாரு, இஷாந்த் சர்மா, ஜஹீர் கான் போயிட்டாரு, எல்லாரும் இன்ஜுரியில போனப்போ. அப்பெல்லாம் நம்மளுக்கு சீம் இல்லை, இப்போ நம்மளுக்கு சீம் இருக்கு. ஸோ நம்ம அவங்க இதை வச்சு விளையாடவே முடியாது. ஸோ இப்போ பேஸ்பால் வச்சு விக்கெட்டை சாஃப்டா கொடுத்து அவங்க பண்ணாதான் ஃபாலோவர்ஸ் வருவாங்க. ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் கிரிக்கெட் வந்து வில் லிவ் இன் திஸ் கண்ட்ரி. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். போனோம். எஸ், I'm absolutely happy what England is doing. But be ready for team like India or Australia who will give it back easily. If not one game, other game they'll give it back. Rudra, அடுத்த one of the most important bowlers in the team, Akash Deep. இந்த மேட்சோடைய மேன் ஆஃப் தி மேட்ச் செகண்ட், அதாவது ஷேர் மேன் ஆஃப் தி மேட்ச் வித் கில்லுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் 2 டாப் ஆர்டர் விக்கெட்ஸ் காலி பண்ணி நமக்கு மேட்சையே வின் பண்ணி கொடுத்தது.
ஆமாம், ஐ மீன் ஆகாஷ்தீப் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நம்ம ஆகாஷ்தீப் எப்போவுமே தெரியும் அந்த கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி ஒரு ஜாஷ் ஹேசல்வுட் ஒரு ஸ்காட் போலண்ட் எப்போவுமே அந்த லைம்லைட் எடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய போலர்ஸ்னால் ஆகாஷ்தீப் நான் பார்ப்பேன். ஏன்னா லைக் அவங்ககிட்ட அந்த லைன் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். இங்கிலாண்டில் ஏன் த்ரைவ் பண்ணுறதுக்கான இன்னும் அதிகமான சான்ஸ்னால் அவங்ககிட்ட அந்த லேட் ஸ்விங் கொஞ்சம் ஃபுல்லர் லென்த் கிட்ட போட்டு பால் லேட்டாக ஸ்விங் பண்ணுற எபிலிட்டி அவங்ககிட்ட இருக்குது. அண்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸை சொல்லி எடுப்பான் ஆக்சுவலி இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே எப்போவுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மட்டும் அவங்ககிட்ட ஈஸியாக லைக் அவனை ரெக்கார்ட் லைக் ப்ரையர் டு திஸ் டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவன் ரைட் ஹேண்டர்ஸ் அகேன்ஸ்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கான். லைக் ஸ்ட்ரகிள் இந்த சென்ஸ் ஐ மீன் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக அந்த பர்ஃபார்மன்ஸஸ் இல்லை. பட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எவன் இருந்தாலும் அவன் சொல்லி எடுப்பான். அவன் அந்த க்ரீஸ் கிளவராக யூஸ் பண்ணிட்டு எப்படி நம்ம பும்ரா உள்ள பால் அப்புறமா சீம் அவுட் ஆகுமோ அந்த மாதிரி சூப்பராக க்ரீஸை யூஸ் பண்ணி அந்த மாதிரி தான் லைக் பாலை மூவ் பண்ணிட்டு இருந்தான். இந்த மேட்ச்சில் நான் செம டிஃபரன்ஸ் நோட் பண்ணேன்னா ஹி வாஸ் ஏபிள் டு டூ த சேம் டு த ரைட் ஹேண்டர் ஆஸ் வெல். ஸோ ரைட் ஹேண்டருக்கும் சூப்பராக ரூட்டோட விக்கெட்லாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பாலில் பிச்சானதுக்கப்புறமா வெளில மூவ் ஆச்சு. ஸோ அதை செம்மையாக அந்த இதை டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டான். அண்ட் லைக் ரூட்டோட டிஸ்மிஸலுக்கு அந்த பேக் ஃபுட் நோ பால் பற்றி லைக் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. நோ பால் ஆப்வியஸ்லி, பட் அந்த பேக் ஃபுட் எங்கே லேண்ட் ஆச்சுன்னு பார்த்தோம். பட் ஆனால் நிறையா அந்த க்ரீஸ் செம்மையாக யூஸ் பண்ணுறான். நிறையா இது இன்னும் க்ளோசர் டு த ஸ்டம்ப் ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்றா போல ஒரு பேட்ஸ்மேன் கிரியேட் பண்ணுறான். கரெக்ட். நீ வெளியே இருந்து இப்படி போட்டீங்கன்னா எப்படி இருக்கும்னா பால் உள்ளாரதான் வரப்போதுன்னு தான் இருக்கும். ஸோ நேச்சுரலி உன்னோட இன்ஸ்டிங் லெக் சைட்ல நீ ஒரு ஃபிளிக் ஆடதான் போகும் உனக்கு. ஆனா அப்படி குத்தி பிடிச்சோம்னா அது அன்பிளேபிள் ஆயிடும். கிட்டத்தட்ட அன்பிளேபிள் தான். 100% அதுதான் நடக்குது. ஆக்சுவலி அவன் க்ரீஸ் எல்லா பாலும் அப்படி போட மாட்டேங்கிறான். கிளவரா ஒரு 2 பால் மட்டும் ஓவருக்கு போடுறான். அது அந்த நிப் லைக் ஒன்று வெளில சீம் அவுட் ஆகுது, இல்லை சீம் இன் ஆகுது. அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அண்ட் அதான் ஹீ போல்ட் இஸ் ஹார்ட் அவுட். லைக் அதான் நிறையா பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அவன் சிராஜ் எப்படியோ அதே மாதிரி தான் இவனும் ஃபுல் எல்லா ஸ்பெல்லும் ஃபுல் எனர்ஜியோட பயங்கரமாக போட்டான். ஐ மீன் ஸோ ஹாப்பி டு சி லைக் யா. லக்ஷ்மாவுடைய ஒரு ஃபேவரட் டாபிக் லேர்னிங் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ். ரொம்ப முக்கியமான மிஸ்டேக் ஃபீல்டிங் கேச்சிங் பக்காவா இருந்துச்சு. ஐ திங்க் தட்ஸ் த ரீசன் வி வந்த மேட்ச். இல்லைன்னா இந்த மேட்சும் எப்படி வேணாலும் போயிருக்கலாம். அப்படிதான் இருந்துச்சு. 100% ப்ரோ. இதுலயும் 2 கேட்ச் விட்டாங்க. நம்ம we can't say a perfect job. We had couple of drop catches. One was okay, one was towards the end தான சொல்றீங்க. கரெக்ட். ஆமா ஒன்னு அது கேஎல் ராகுல் கணக்குல எடுக்க மாட்டான். ரெடியாவே இல்ல. அவன் ஃபீல்ட் செட் பண்றதா டக்குன்னு வந்துச்சு. Yeah, so yeah, but I think catching பத்தி கில்லும் touched upon towards the end of the game. He was saying that we know we lost because of catching and we proved it, and Gill was never given a chance to stand in the corridor. Inge they were putting next to the bowler or covers அந்த மாதிரி வச்சிருந்தாங்க, and he did a very very good job in those places. யாரு ஜெய்ஸ்வால், I mean, right? கவர்ஸ்லாம் இருக்கும்போது he was doing really good. He was moving very fine. I think I mean அந்த மாதிரி தான் போனோம் ஆக்சுவலி கேமுக்கு. பிளைண்டா ஓகே ஒரு ஓப்பனர் அப்படின்னா நான் கூட்டிட்டு போய் இங்க நிப்பாட்டிடுவேன் இந்த ஃபீல்ட் பொசிஷன்ல அப்படின்னு இருக்கக்கூடாது. ஹூவர் இஸ் குட். சிராஜோட கேட்ச் அகைன் ஐம் டேக்கிங் an example. ஒரு ஃபாஸ்ட் bowler need not stand in that position இல்லையா? ஒரு மாதிரி ஒரு என்ன மிடான்னு தெரியல எனக்கு. ஷார்ட் மிட் ஆன் ஆர் சம்திங் லைக் தட். அங்க நிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ யார் வேணா எங்க வேணா நிக்கலான்ற ஒரு டீம் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் ஆக்சுவலி. இட்ஸ் நாட் லைக் ஜடேஜா தான் பேக்வர்ட் பாயிண்ட்ல இருக்கணும் அப்படின்லாம் இல்லாம எனிபடி கேன் ஸ்டாண்ட். இப்போ ஜெய்ஸ்வால் இஸ் அட்ஜஸ்டட் மேபி டுவர்ட்ஸ். இப்போ நம்ம கேச்சர்ஸும் வந்துட்டாங்க, எல்லாருமே தேர் ஸ்டாண்டிங். குட் திங். ஐ மீன் அப்படிதான் இருக்கணும். ஏன்னா திலீப் இஸ் அ ப்ரூவன் கண்டெண்டர் ஆஸ் அ ஃபீல்டிங் கோச். ஸோ ஹி நோஸ் வாட் டு டூ. இஸ் அ வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் மேன். 3 கோச் கிட்ட ஒர்க் பண்ணிட்டாரு அவரு, 2 கோச் கிட்ட ஒர்க் பண்ணிட்டாரு நினைக்கிறேன். ஸோ யா, ஸோ ஐ ஃபீல் ஐ எம் ரியலி ஹாப்பி த வே இந்தியா ஃபீல்ட் கம்ப்ளீட்லி. அதுக்கப்புறம் எஜ்பாஸ்டன்ல இது வரைக்கும் நம்ம ஜெயிச்சதே இல்லைன்ற ஒரு ரெக்கார்டு ஒன்று இருந்திருக்கு. எப்படியோ இந்த ஆர்சிபி ஜெயிச்ச மாதிரி இந்த இயர் ஃபுல்லா நடக்காததெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இங்கிலாந்துலயும் நம்ம சீரியஸ் ஜெயிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அநேகமா அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்குது. நான் எதுவும் வாய் விடல. ஆனா இப்ப ஐ டோன்ட் வாண்ட் டு டச் எனிதிங். பட் இந்த மேட்சை பத்தி வேற ஏதாவது ஒண்ணு பேசணும்னா என்ன சொல்லலாம்னா, இங்கிலாண்டை பத்தி லைட்டா ஒரு ஹின்ஸ் கொடுத்துடலாம். ரெண்டு பேர் முக்கியமா எனக்கு இந்த ஜேமி ஸ்மித் விளையாண்டதை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஒரு அள்ளு விட்டுடுச்சு.
செம்ம அடி அடிச்சிட்டு இருந்தான். 2 இன்னிங்ஸும் ஆடினான். அதை பத்தி anyone can comment? கண்லேருந்து ரத்தம் வரக்கூடிய ஒரு இன்னிங்ஸுங்க அது. we felt it was flawless also, right? ரொம்ப கம்மியான சான்சஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நோ மேன்ஸ் லேண்ட்ல விழுறது அதெல்லாம் இல்ல. Yeah. So then I understood, because the ball is old, there is nothing to do much. Mid of the tail அப்படி தான் இருக்கும் அப்படின்ற விஷயம்லாம் அப்புறம் தான் I understood. Okay, but Chris Wokes தூக்கிட்டு they got Jamie Smith. I was always having a question on யார் இவன் என்ன பண்ண போறான். ஏன்னா கிறிஸ் வோக்ஸ் தான் பெஸ்ட் விக்கெட் கீப்பர் இன் தி வேர்ல்ட் ஃபார் Ben Foxes sorry for the name. Ben Foxes தான் பெஸ்ட் விக்கெட் கீப்பர் இன் தி வேர்ல்ட். ஓகேவா? இப்போதைக்கு the way he wicket keeps வந்து புக்கிஷான ஒரு விக்கெட் கீப்பர் அவன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அவனை தூக்கிட்டு ஜேமி ஸ்மித் கொண்டு வந்திருக்கானேன்னு பார்த்தா ஐ திங்க் he completely proved, because his keeping was top notch. I feel equal or better than Rishabh Pant in the whole game. ஸ்டைல் ஆஃப் பிளேக்கு சூட் ஆகிற மாதிரி பிளேஸ் மட்டும் தான் எடுக்கிறாங்க அவங்க. கிளீனா வந்து they want to play baseball. அதுக்கு நமக்கு சூட் ஆன பிளேயர்ஸ் யாருன்னு போட்டு அவங்க பெருசா கவுண்டில பெர்ஃபார்ம் பண்ணி இல்லைனாலுமே they back both நம்ம மெக்கலமும் சரி நம்ம ஸ்டோக்ஸும் சரி they back him and அதுக்காக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. செம்ம இன்னிங்ஸ். ப்ரூக்ஸுமே செம்மையா விளையாண்டாரு. ஆனா ப்ரூக்ஸ் கிட்ட இருந்து எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் இருந்துச்சு, அவருக்கு கொஞ்சம் லக்கு அதிகமோன்ற மாதிரி இருக்கு. நிறைய டைம் வந்து அவர் கொஞ்சம் ஒண்ணு கேட்ச் அந்நேரத்துக்கு லக் வச்சிருக்கான். வந்துட்டு சுத்தமா கன்வின்சிங்காவே இல்ல ஆடுறது பார்த்தா. ஆனா எப்படியோ ரன் அடிச்சிடறான். எப்படிதான் அடிக்கிறானே தெரியல. சுத்தமா கன்வின்சிங்கா இல்ல. ஸ்கோரிங் ஆப்ஷன்ஸ்ங்க, யூ கோ ஃபார் ஸ்கோரிங் எவ்ரி பால், அவ்வளவுதான். ஸோ நீங்க எவ்ரி பால் ஸ்கோர் பண்ண போறீங்கன்னா 50-50 சான்ஸ் அவுட் ஆவீங்க, ரன் வரும், ரன் வந்துருது, அவ்வளவுதான். லக்கு சொன்ன மாதிரி லக்கு கடவுள் யார் பக்கத்துல இருக்காரோ அவர் பக்கத்துல தான் லக்கு. ஜேமி ஸ்மித் அவனு ஒரு செம்ம கான்ட்ராஸ்டிங்கா இருந்துச்சு. இவன் சாலிடா, ஐ மீன் ஜேமி ஸ்மித் அந்த லக் இருந்த மாதிரிலாம் தெரியல. he was middling everything, literally எல்லா பாலும் வந்து இது பண்ணிட்டு இருக்கான். செம்ம கான்ட்ராஸ்டிங்கா இருந்துச்சு. இவன் சூப்பரா சாலிடா ஆடிட்டு இருக்கான். அங்க ஒருத்தன் ஒரு மாதிரி இதுவாக இருந்தான். பட் அகைன் எனக்கு என்னன்னா ஜேமி ஸ்மித் லைக் சூப்பரா ஆடினான். சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட். எனக்கு இது வந்துட்டு போலிங்கில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஃப்ளாப் பண்ணிட்டாங்கன்னு தோணுச்சு. எங்கள் பிரசீத் கிருஷ்ணா வந்துட்டு அந்த 2 ஓவர் வந்துட்டு ஷார்ட் பால் போடணும்னு சொல்லி போட்டு ஒரு 40 ரன் கொடுத்தான் அந்த 2 ஓவரில். கம்ப்ளீட்லி அங்கே ஷிஃப்ட் ஆச்சு. See, good thing about Prasidh Krishna, he consolidated within the same game. இல்ல ஏன் அப்படி சொல்லவே முடியாது. he consolidated second innings less than 3 economy. he consolidated. See, that is where நீங்க வந்துட்டு ஓகே எக்கனாமி வைஸ் நான் ஒத்துக்கிறேன். பட் அவன்கிட்ட ஒரு நீங்க வந்துட்டு அவன் போடுறது பாத்தீங்கன்னா கேரியே இல்லை அவனுக்கு. லைக் நீ வந்துட்டு என்னதான் நீ வந்துட்டு 140 போடுற மாதிரியே தெரியல. பால் வந்துட்டு ரிஷப் பண்ட் கேரி ஆகுதான்னு பார்த்தா எல்லாம் முட்டி கீழே பிடிக்கிறான் எல்லா பாலும். வந்துட்டு என்னன்னா பூ மாதிரி போட்டுட்டு இருக்கான்ற மாதிரி தான் எனக்கு இருக்கான். வந்துட்டு இருக்கிற ஹைட்டுக்கு வந்துட்டு இந்த ஜாஸ்டங் பாருங்க, இன்னொரு ஹேண்ட்ல வந்துட்டு அவனை மாப்னு கூப்பிடுவாங்களா, இல் ஜஸ்ட் மாப் அப் த டெய்லுன்றதான் மாப்னு கூப்பிடுவாங்களா. எனக்கு நான் வந்துட்டு பிரசீத் கிருஷ்ணா கிட்ட அதான் எதிர்பார்க்க முடியும். நீ வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ஹார்ட் லென்த் போட்டு பேட்ஸ்மேன் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். அதுவும் இல்லை. நீ வந்துட்டு அவுட் சைட் ஆஸ்டம் போடுறதுக்கு நான் வந்துட்டு இன்னொரு ஹர்ஷதீப் ஆர் லைக் anyone else can do the job. இல்லை நீ வந்துட்டு உன் பேஸை யூஸ் பண்ணணும்னு பார்த்தா அதுவும் நீ வந்துட்டு வந்து ஸ்லோவர் ஒன் போடுறான், இல்லைன்னா வந்துட்டு கேரி இல்லை. I'll give a bit more and go. Sorry Kripa, go ahead. ருத்ராக்கு எதிரா பேசுற பாயிண்ட் சும்மா எனக்கு தோணுது சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பிட்ச்ல யார் போட்டிருந்தாலும் இப்படிதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஹைட்ல இருந்து பால போட்டினா அதனாலதான் அவங்க ஆர்ச்சரியே ஆர்ட்லன்னு தோணுது. ஏன்னா அது ஒரு மாதிரி ஹார்ட் லென்த்துக்கான பிச்சு கிடையாது. இந்த பிச்சு வந்து ஹூவர் போல்ஸ் மேல தூக்கி போடணும் கொஞ்சம் பால். அந்த மாதிரி போலர்ஸ் தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. மேபி எனக்கு இப்பவுமே அதனால அவங்க வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு நீ சொல்ற மாதிரி தோணி இருக்கானா எக்ஸாக்ட்லி வந்து அவன் என்ன பால் ரிலீஸ் பண்றப்ப ஒரு பேட்ல போய் அடிக்க மாட்டேன் பால், ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டா போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்திருக்கு. மேபி அவனுடைய டைப் ஆஃப் பிட்ச் இல்லையோ அப்படின்னு நினைச்சு நான் விட்டுட்டேன். ஆக்சுவலா வந்து எனக்கு அவன் டைப் ஆஃப் பிச்சா இல்லையான்றதோட இட்ஸ் a mind game. Any batting team will go for the third bowler, fourth bowler. They will find the weakness in the bowling lineup. எந்த ஒரு இது சவுத் ஆப்பிரிக்கன் டீம் மாதிரி நான் 5 பேருமே சாலிடா இருப்போம் அப்படின்லாம் இருக்காது இல்லையா. ஸோ அவங்க they went against Prasidh Krishna and then they paid off actually.
ஆமா அந்த அண்ட் டிப் மோர் எடுத்து ஓவர் சி அதுவும் இன்டர்நேஷனல் லெவல் எங்கள் ஃபீல்டில் வச்சே சொல்லிடலாம் என்ன பால் வரப்போகுதுன்னு. ஓகே, அண்ட் தீஸ் கைஸ் ஆர் வெரி குட் புல்லர்ஸ். ஓகே, என்னோட குட் பாசிட்டிவ் அபவுட் பிரசித் கிருஷ்ணா இஸ் செகண்ட் இன்னிங்ஸில் ஹி கேம் பேக். அந்த செகண்ட் இன்னிங்ஸில் கில் பண்ண நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஹி சேவ்டு செகண்ட் ஸ்பெல். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க இந்த பிரசித் கிருஷ்ணா பத்தி பேசுறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, பிரசித் கிருஷ்ணா பி இப்ப நான் வந்து நானே தான் சொன்னேன் ஆகாஷ் தீப் இதுல ஆடணும்னு. இப்ப அடுத்த டெஸ்ட் மேட்ச்க்கு எப்படி இருக்கும்னா பிரசித் கிருஷ்ணா ஆடுறது நல்லதுன்னு தோணுது அடுத்த டெஸ்ட் மேட்ச்க்கு. ஏன்னா இஷாந்த் சர்மா மாதிரி பவுலர்ஸ் வந்து அங்க நிறைய விக்கெட் எடுத்திருக்காங்க. நான் வந்து நிறைய இந்த ஸ்லோப்ல போடுவாங்க ஒரு மாதிரி லார்ட்ஸ்ல. அந்த ஸ்லோப்ல வந்து ஒரு ஆங்கிள் இருந்து மேலே ஏற்றி குத்தி ஏத்துனா ஒரு யூ கான் டிஃபெண்ட் த பால், அந்த ஸ்லிப்புக்கு போற பால் எல்லாம். அது மாதிரி நிறைய வந்து இஷாந்த் சர்மா மாதிரி ஒரு பவுலர் வந்து நமக்கு தேவை. அப்படி யாராவது இருக்காங்களா டீம்ல? ஒரு பவுலர் தேவை கண்டிப்பா அந்த மாதிரி. அப்படின்னா பிரசித் கிருஷ்ணா தான் எனக்கு தோணுது. தெரியல. சரி, அதை பத்தி நம்ம அந்த டாபிக் அடுத்த மேட்ச் எப்ப பேசுவோம். பட் இது வேற ஏதோ இருக்கு, வித்தியாசம் இருக்கலாம். பட் என்னுடைய கணிப்பு அது மாதிரி சொல்லுது. அதான் இந்த கான்வர்சேஷன் இருக்கிறப்பே எனக்கு ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ கில் வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணியிருந்தான் ரிகார்டிங் த பால். ஸோ இந்த டியூக் பால் வந்துட்டு முன்னாடி மாதிரி இல்லை, லைக் ரொம்ப சாஃப்ட் ஆகிடுது. 20 overs to 80 overs வந்துட்டு பால் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஷேப் ஈஸியாக போகுது. 40 ஓவர்ஸ்க்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியல. 40 to 80 வந்து லிட்ரலி வந்து அது ஒரு சாஃப்ட் பால் மாதிரி ஆயிடுது. ஸோ வந்து மூவ்மெண்ட் இல்ல, இது இல்ல, எதுவுமே இல்ல, நேரா வருது பால், நேரா அடிக்கிறாங்க. அதனாலதான் நீ சொன்ன மாதிரி ஜேமி ஸ்மித் அண்ட் குரூப்ஸ்லாம் ஒரு டிஃபிகல்ட்டியே வரல, நல்ல ஃபார்ம்லயே இருந்தாங்க. தட் குட் ஆல்சோ ரிசல்டட் இன் பிரசித் கிருஷ்ணாவோட அந்த லைக் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்னு கூட தோணுச்சு. ஏன்னா லைக் அவ்வளோ பவுன்ஸ் இருந்திருக்காது, அது ஆமாம் இருக்கு. ஸோ ஐ மீன் லைக் இது எனக்கு தோணுச்சு இந்த கில் வந்துட்டு சொன்ன பாயிண்ட்டு. பட் மற்றபடி நெக்ஸ்ட் டெஸ்ட் பற்றி நம்ம பேசணும்னா அதான் லைக் பிளேயிங் 10 வந்துட்டு ஐ திங்க் சாலிட். அந்த 11th பிரசித் கிருஷ்ணா வந்துட்டு யாருக்கு பதிலாக வரப்போறான்றது தான் ஒரு கேள்வி. ஸோ பும்ரா ஐ திங்க் வில், ஐ மீன் in my opinion should Prasidh Krishna full respect, he should take Prasidh Krishna out of place. And சிராஜுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பிகாஸ் ரொம்ப ஷார்ட் டர்ன் அரவுண்ட், லைக் 2-3 days தான் இருக்கு கேப். ஸோ சிராஜ் ரெஸ்ட் ப்ராபப்ளி இல்ல. ஓகே, அதான் ரெஸ்ட் கொடுக்கணும்னா ப்ராபப்ளி ஹர்ஷதீப் கேன். ப்ரோ சிராஜ் அவனுடைய நேத்து நான் ஹைலைட்ஸ் பார்த்திருந்தேன். லண்டன் அந்த லார்ட்ஸ் விராட் கோலி கேப்டன்சில ஜெயிச்ச மேட்ச் ஹைலைட்ஸ் பார்த்திருந்தேன். வெல்கம் லக்ஷ்மோ. நம்ம அதை அடுத்த மேட்ச்க்கு மூவ் ஆனிட்டோம் டைரக்டா. இப்போ வந்து அடுத்த மேட்ச்ல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னொரு பவுலர் வந்து யாரு வந்து பும்ரா இடத்துல யார போடலான்ற அந்த ஒரு டாபிக். பும்ரா வந்துருவான் உள்ளார, இன் ஹூ இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் அப்படின்றதான் பேசிட்டு இருக்கோம். பேசிக்கலி வந்து இருங்க, நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். என்னதான் ருத்ரா வந்து சிராஜுக்கு மேபி ரெஸ்ட் கொடுக்கலாமே ஏன் அப்படின்ற மாதிரி சொன்னப்போ நான் வந்து கண்டிப்பா வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து சிராஜ் வந்து லார்ட்ஸ்ல செம்மையா விக்கெட் எடுப்போம். நீங்க வேணா பாருங்க, இப்ப நீங்க இன்னைக்கு வந்து யூடியூப்ல வீடியோ பாருங்க எப்படி போட்டிருக்கான்னு. அவன் இந்த குட்டி ஸ்டோரி லாஸ்ட் டைம் அஸ்வின் இருந்தப்ப கூட இந்த விஷயம் பேசினாங்க. இந்த லார்ட்ஸ் டெஸ்ட்ல ஒரு லைன் இருக்கான், அந்த லைன்ல போட்டா விக்கெட் விழுந்துட்டே இருக்குமா. அதாவது இந்த ஸ்லோப்ல போடுற ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக் வந்து he has got good memories. இன்னொரு இது என்னன்னா, நமக்கு யார் யாருக்கெல்லாம் குட் மெமரிஸ் அங்க லார்ட்ஸ்ல இருக்கோ அவங்க எல்லாமே விளையாடணும். சிராஜ் மேபி கேன் பி ரெஸ்டட் ஃபார் த நெக்ஸ்ட் மேட்ச், பட் இந்த மேட்ச் அவன் ஆடியே ஆகணும். எனக்கு இந்த இஷாந்த் சர்மா வந்து நான் எப்படி வந்து இப்ப இந்த எஜ்பாஸ்டன்ல வந்து ஆகாஷ் தீப் வந்து அவனுடைய அந்த ஃபுல்லர் லென்த்துக்காக ஆடணும்னு சொன்னனும், அதே மாதிரி அந்த பிட்ச் கண்டிஷனுக்காக நான் வந்து பிரசித் கிருஷ்ணா லார்ட்ஸ்ல ஆடினா அது அவனுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஹி குட் பெனிஃபிட் ஃப்ரம் த ஸ்லோப் தேர், அந்த ஸ்லோப்ல போடுறது அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய டைம் நான் பார்த்திருக்கேன் அந்த பவுன்சருக்குலாம். நம்ம இந்த தோனி கேப்டன்ஸ்ல கூட ஒரு டெஸ்ட் மேட்ச் அஜிங்கிய ரஹானே செஞ்சுரி அடிப்பாப்புல ஒரு டெஸ்ட் மேட்ச் லார்ட்ஸ்ல நம்ம நிறைய நல்லா பண்ணியிருக்கோம். 2-3 டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். அதுல கூட வந்து இஷாந்த் சர்மா வந்து கன்சிஸ்டன்டா ஷார்ட் பால் போட்டு ஒரு 6 விக்கெட் எடுத்தான். நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு.
எனக்கு அங்கதான் வந்துட்டு இடிக்குது. அவன் கன்சிஸ்டண்டா வந்துட்டு ஒரே லைன் ஒரே லென்த் போடக்கூடிய பவுலர். தலைவன் பிரசீத் கிருஷ்ணா வந்துட்டு 2 பால் செம்மையா போடுவான், 4 பால் கேவலமா போடுவான். ஸோ அங்கதான் வந்துட்டு பிரச்சனை. லைக் நீங்க வந்துட்டு would you opt for 3 சாலிட் bowlers, ரிலையபிள் bowlersா இல்லை வந்துட்டு நீங்க கண்டிஷன்ஸ்க்காக வந்துட்டு ஒரு இஷாந்த் சர்மா தானே வந்துட்டு, ஐ மீன் நோ டவுட் இஷாந்த் சர்மாவோட கேலிபர் நமக்கு தெரியும். நீங்க சொல்ற பாயிண்ட் புரியுது. பட் என்னன்னா பிரசீத் கிருஷ்ணா கிட்ட அந்த கன்சிஸ்டன்சி பார்க்கல எனக்கு அவ்வளோ அந்த ஒரு இது மட்டும்தான். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இன்னும் வரல. லைக் ஒரு ஆகாஷ்தீப் வந்துட்டு நம்ம என்னதான் கம்மியான மேட்சஸ் பார்த்துருந்தாலும் அவங்ககிட்ட அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. கன்சிஸ்டன்டா அவங்ககிட்ட ஒரு அந்த லைன் எபிலிட்டி போடுவான், இருக்குன்னு. லைன் அண்ட் லென்த் ஒரே லைன் நின்று போடுவான், அவன் அடிச்சாலும் பரவாயில்ல. கரெக்ட் கரெக்ட். கரெக்ட். அந்த அந்த இது எபிலிட்டி இருக்கு. பட் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு. ஆனா இந்த பிரசீத் கிருஷ்ணா கிட்ட இது இருக்குன்னு சொல்ல முடியல. நீங்க சொல்லுங்க ப்ரோ, யாரை ரீப்ளேஸ் பண்ணலாம்? ப்ரோ சி சிராஜ் ஹேஸ் டு பி டேக்கன் கேர் ப்ரோ. ஏன்னா 2 டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணோம் இன்னும் நம்ம. ஓகே, லார்ட்ஸ் அண்ட் ஓவல், ஓவல்லாவது ஓரளவு ஈவன் கண்டிஷன் சொல்லலாம். லார்ட்ஸ் இஸ் ஸ்விங்கிங் கண்டிஷன். நீங்கள் சிராஜ் எடுக்க முடியாது, டெம்டிங்காக தான் இருக்கும். ஜஸ்ட் 3 நாள் தான் ரெஸ்ட் பாருங்க. அவங்களுக்கு ரெக்கவரி 5 நாள் ஆடி இருக்காங்க கண்டினியூஸாக. ஸோ வி ஹாவ் டு கன்சிடர் ரெஸ்டிங் சிராஜ். பட் ஆனால் டெம்டிங்காக இருக்குது டு கோ வித். பட் வி டோன்ட் நீட் டு வரி. ஹர்ஷ்தீப் அப்படியே கொண்டு வந்துடலாம் உள்ள. ஓகேவா, யூ கேன் சிம்ப்ளி பிரிங் இன் ஹர்ஷ்தீப் அண்ட் தென் யூ கேன் டேக் அவுட் ஒன் ஆல்ரவுண்டர் அண்ட் பிங் பும்ரா ஃபார் ஹிம். ஸோ பிரஷீத் கேன் ஸ்டில் பிளே. பட் சிராஜோட இது வந்து ஒர்க்லோட மெயின்டைன் பண்ணோம். ஏன்னா பிகாஸ் ஹி போல்டு. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டேலையும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் நான் சிராஜுக்கு. பட் ஐ ஃபீல் பும்ரா ஹாஸ் டு கம். பும்ரான்னு சொல்லி கடைசியில் இதுலேயும் ஆட வைக்கலன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஸோ பும்ரா ஹாஸ் டு கம். ஒரு ஆல்ரவுண்டருக்கு பதிலாக யூ பிரிங் இன் ஹர்ஷ்தீப். யாரு, எந்த ஆல்ரவுண்டர்? ஐ ஃபீல் நிதிஷ் ரெட்டியை விட்டுறணும் பிகாஸ் இட்ஸ் ஸ்விங்கிங் கண்டிஷன்றனால. ஸோ வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக யூ பிரிங் இன் பும்ரா. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் பேட்டிங்கில் வந்துட்டு கை வைக்க மாட்டாங்க. ஆல்ரவுண்டரில் யார் மேலேயும் கை வைக்க மாட்டாங்கன்னு தோணுது. அண்ட் அடிஷ்னலி இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அவங்க வந்துட்டு இப்போ ஆர்ச்சர் அண்ட் கஸ் ஆட்கின்சன் மோஸ்ட்டாக தேல் ப்ராப்ளி வாக் இன் டு த டீம். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு இன்னுமே ஸ்ட்ராங்கர் bowling இருக்கிறப்போ ஐ திங்க் இவங்க வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ் ரெட்டி, ஜடேஜா 3 பேரையும் பேக் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ இஃப் யூ ஹேவ் 3 சாலிட் ஃப்ரண்ட் லைன் bowlers, இப்போ ஒரு பும்ரா, ஆகாஷ்தீப் அண்ட் சிராஜ் இருக்கிறப்போ ரொட்டேஷனும் உங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்காது. அண்ட் சப்போஸ்லி நான் என்ன கேள்விப்பட்டேன்னா ஹீட் வரப்போகுதுன்னா கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு pitch இன்னுமே வந்துட்டு 40 டிகிரி இந்த வீக்கெண்ட் ஃபுல்லா 30-33ல போகுது பார்த்தேன் நான். 5 நாளுமே அப்படி இருக்கப்போ ஸ்பின்னர்ஸ் வில் ஈவன் மோர் கம் இன் டு பிளே. ஸோ ஒரு எண்ணில் ஜடேஜா ஒரு வாஷிங்டன் சுந்தர் கன்சிஸ்டண்டாக போட்டே இருக்கலாம். அவங்களுக்கு அதுதான் இன்னும் நம்மளுக்கும் அவங்களுக்கு இன்னுமே பெரிய டிஃப்ரென்ஸ். நம்மகிட்ட 2 ஆஃப் ஸ்பின்னர் லெஃப்ட் ஆர்மும் இருக்காங்க, ரைட் ஹேண்டரும் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஷோயப் பஷீர் மட்டும் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. லைக் ஒரு ரைட் ஹேண்டருக்கு அகேன்ஸ்டாக போடவே முடியல. அவன் வந்துட்டு ரஃப்பும் யூஸ் பண்ண முடியல அவனால. லைக் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க உங்க லைனப்ல வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட நான் லக்ஷ்மி ப்ரோ தான் அந்த இதுல தான் போறேன். எனக்கு வந்து பிரசித் கிருஷ்ணா ஆடணும் இன் பிளேஸ் ஆஃப் பிரசித் கிருஷ்ணா ஆடியே ஆகணும் இன் பிளேஸ் ஆஃப் நிதிஷ் ரெட்டி. அது வந்து ரொம்ப ஹார்ஷ் கால் தான். பட் நான் ஆடிதான் தீரணும்ன்ற மாதிரி எனக்கு இருக்கு. ஏன்னா வந்து ஐ திங்க் த கண்டிஷன்ஸ் வில் சூட் ஹிம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஐ மீன் கண்டிஷன் விட அந்த பிட்ச் வந்து நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். இந்த டால் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. அந்த டால் ஃபாஸ்ட் போலர் நம்ம டீம்ல அவனை விட்டா நம்ம ஹர்ஷித் ராணா தான் இருந்தா அவன் வந்துட்டு போயிட்டான். ஸோ வந்து வேற ஆள் இல்ல. ஐ திங்க் டீசன்ட் ஹைட் தானே பிரசித். இல்ல வர்ஷிப் இஸ் வெரி டால்ங்க. நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். நான் இஸ் வெரி டால். நான் ரொம்ப ஹைட்டா இருக்கான். அப்படியா? மேபி ஹர்ஷித் கூட ஆடலாம். பட் எனக்கு என்னமோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல ஒரு ஹர்ஷ்தீப் ஆர் அந்த பிரசித் கிருஷ்ணா they want to go with 4 solid bowlers. 2 ஸ்பின்னர் ஆடுங்க, பிரச்சனை இல்ல. இவனை விட்டுருங்க நிதிஷ் ரெட்டிய. நாட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ். இல்லங்க, நிதிஷ் ரெட்டி மேல கையே வைக்க கூடாது. நிதிஷ் ரெட்டி வந்து ஒரு நீங்க ஆனா ரொம்ப நிதிஷ் ரெட்டி சப்போர்ட் கிடையாதுங்க. இல்ல புரியுது, சப்போர்ட் இல்ல. ஹார்திக் பாண்டியாக்கு அப்புறம் யார் இருக்காங்க 140ல போட்டு அளவுக்கு பேட்டிங் ஆடுறதுக்கு? இல்லதான். பட் எனக்கு என்னமோ ஒரு சாலிட் பவுலர் தேவையோ அப்படின்னு தோணுது. ஏன் ஜஸ்ட் மை ஃபீலிங். நீங்க சொல்றது கரெக்ட் தான். வாஷிங்டன் சுந்தர் டிராப் பண்ணலாம்ன்றாரு. வாஷிங்டன் சுந்தர் வேணாம், ஸ்பின்னர் தேவையில்லைங்க. அடுத்த மேட்ச் கொண்டு வந்துக்கலாம். எனக்கு வாஷிங்டன் சுந்தர் ஆடலாம். இன்ஸ்டெட் ஆஃப் நிதிஷ் ரெட்டி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வரலாம்ன்ற மாதிரி.
வித்தீஷ் ரெட்டி ஒரு ஃபாஸ்ட் எனக்கு bowler பசி who தான் can உட்கார bowl in போறான். 140. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட ஆல்ரவுண்டரை நீங்க நிறைய கொடுத்தாதான் லெஜெண்ட் வருவான். இல்லனா ஜாக் ஸ்காலிஸோட ஜாக்ஸ் 6 ஓவர் தானே போடுறாங்க ப்ரோ. அது 5 ஓவர் அதுதாங்க 6 ஓவர்ஸ் தான் அதுதான் போடுறாங்க. என்னோட அவங்களோட மிஸ்டேக்குன்னு நான் சொல்றதே அதுதான். ஜாக் ஸ்காலிஸோட ரெக்கார்டை எவனாலையும் பிரேக் பண்ண முடியாது. நீங்க ஆல்ரவுண்டர் இந்த மாதிரி எல்லா டீமும் வந்து அரைகுறையை யூஸ் பண்ணா. ஓகே, ஸோ யூ நீட் டு கிவ் ஹிம் சான்ஸ். உங்களுக்கு தான் சப்போர்ட்டுக்கு அவ்வளோ போலர் இருக்கலாம், அவனை பேக் பண்ணி நீ போடு. ஓகே, நீ போடு, நீ ஆடு பேட்டிங். அவன் 2 மேட்ச் பேட்டிங்ல ஃபெயில் ஆனான்லாம் நான் ஒத்துக்க பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன் நான். இது ஃபெயில்லாம் ஆகல. அது வந்து ஃபெயிலியர் கிடையாது. ஃபெயிலுக்காகலாம் நான் சொல்லல, கண்டிஷன்ஸ்க்காக தான் சொல்றேன். கண்டிஷன்ஸ் வந்து எனக்கு வந்து என்னமோ 2-3 விஷயம் தோணுது. மெயினா வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கு, பவுலர்ஸ் பிரேக் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு பிகாஸ் ஆஃப் த ஹை வெதர் கண்டிஷன், ஹீட் வேவ் கண்டிஷன்ஸ் இதெல்லாம். அப்போ வந்து நீ வந்து எக்ஸ்ட்ரா பேஸ் பவுலரை கொண்டு போறது மற்ற பவுலர்ஸ்க்குலாம் எனர்ஜியை சேவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி. இது வந்து ஜஸ்ட் வந்து என்னுடைய சஜஷன் தான். நீங்க சொன்ன மாதிரி நிதிஷ் ரெட்டி இஸ் ப்ராபப்லி தே வில் கோ வித் நிதிஷ் ரெட்டி. ஏன்னா வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆல்ரவுண்டர் உங்களுக்கு தேவை. எக்ஸாக்ட்லி. பட் ஆனால் லக்ஸ் ப்ரோ சொன்னது பார்த்தீங்கன்னா வாஷிங்டன்ஸ் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. லைக் வந்துட்டு ஒரு நிதிஷ் ரெட்டி வந்துட்டு 5th சீமராக யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ வந்துட்டு ட்ராப் பண்ணுறாங்கன்னா பிரசீத் ஆடுறான்னா அது இட் நேச்சுரலி பை நிதிஷ் ரெட்டி ட்ராப்பிங். கரெக்ட் கரெக்ட். அதுதான் நானும் சொன்னேன். ட்ராப் பண்ணோம், நிதிஷ் ரெட்டியை பேக்கப் வச்சுக்கிட்டு இந்த டெஸ்ட் மேட்சுக்கு கோ வித் இதுன்ற மாதிரி தான் இருக்கணும். அடுத்த டெஸ்ட் மேட்ச் மான்செஸ்டர்ல நடக்குது, விச் இஸ் மோர் ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ். அங்க நிதிஷ் ரெட்டி கண்டிப்பா விளையாடணும். அங்க வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வாஷிங்டன்ஸ் தூக்கலாம். there is a chance that can happen. நான் வந்து இந்த ரொம்ப நாளுக்கு முன்னாடிலாம் எப்படின்னா, நான் என்னுடைய டீம் செலெக்ஷன் வந்து ரொம்ப பை ஹார்ட் தான் இருக்கும். எப்படின்னா இவங்கெல்லாம் விளையாடணும்ன்ற மாதிரி. பட் ரீசெண்டா when I followed test cricket more closely, I understand condition is the main thing. கண்டிஷனுக்கு பிளேயர் ஆடணும்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வி கெட் a fair chance to win அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இப்ப இருக்குது. நான் பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் ரெக்கார்ட்லாம் பாக்குறப்ப எனக்கு என்னமோ ஒரு டால் பாசிபிள். ஈவன் வந்து நம்ம ஆர்ச்சர் வராருங்க, ஆர்ச்சர் வந்து கேன் பி அந்த ஆர்ச்சர் வந்து கேன் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் இன் அந்த லார்ட்ஸ் டெஸ்ட்னு தோணுது. ஏன்னா இஸ் டால் ஃபாஸ்ட் bowler who can hit the seam and அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு அவனுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் லாட்ஸ்ல இருந்திருக்கு. ஆஸ்திரேலியா கூடலாம் நெக்ஸ்ட் கேம் தான் நம்மளுக்கு. ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் என்ன, பேட்டிங் வந்துட்டு மோர் ஆர்ல சேமாக இருந்திருக்கு. போலிங்கில் வி லைக் கன்சிடரபிளி பெட்டர் போலிங் டீம்னா நம்மளது தான். இப்போது ஆர்ச்சர் அண்ட் கஸ் ஆட்கின்சன் டீமுக்குள்ளே வராங்கன்னா ஒரு மாதிரி ஈக்குவலாக ஆயிரும். ஸோ இங்கே தான் ரியல் டெஸ்ட் இருக்குது நம்மளோட. லைக் ஒரு கருண் நாயர் மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு ஆல்ரெடி ரொம்ப டெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு ஜெயஸ்வால் இன்னும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவனுக்கு வந்துட்டு இன்டூ த பாடி போட்டால் அவனும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறான் ஜெயஸ்வால். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு ஆர்ச்சர் வந்துட்டு அவனோட ஹைட் யூஸ் பண்ணி நல்லா உள்ளே போட்டானோ அது அங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 பிளேயர் வந்துட்டு டெஸ்ட் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஓகே, நைஸ். அநேகமா இப்ப செகண்ட் டெஸ்ட் மேட்ச் இன்னும் ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? செகண்ட் அந்த முக்கியமான பாயிண்ட் ரெண்டு பிளேயரை விட்டுட்டோம் இந்தியால இருந்து. என்னன்னா பண்டோட ஃபேக்டர். ஓகே, பண்ட் என்ன பண்ணாரு அப்படின்னா, பண்ட் தேர் ஆர் சோ மெனி இங்கிலீஷ் ஃபேன்ஸ் ஹூ ஸ்டார்டட் லைக்கிங் பண்ட். ஆல்வேஸ் பீப்புள் லைக் பண்ட், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஐ திங்க் வாட் he did in every innings of this 2 test match வந்து he is actually creating a global list of fans for himself and people are scared. கொண்டு வராப்ல ஒரு ஃபேன் பாத்தீங்களா? எஸ். இன்னொரு பிளேயர் வந்து ஜட்டு. ஸோ பண்ட்டை பார்த்தாலே கொஞ்சம் எல்லாருமே ஷேக் ஆகிறாங்க. ஒன்று ஜடேஜா, த வே ஹீ இஸ் கேரிங் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ சீனியர் மோஸ்ட் பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சான்ஸே இல்லைங்க ட்ரான்சிஷனில். இந்த ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரான்சிஷன் பீரியடில் ரோஹித் வந்து அப்படியே கொஞ்ச நாள் ஆட்டு போனோம், இந்த ஒரு சீரீஸ் ஆட்டு போகிறேன்னு இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு ஆக்சுவலி ஜடேஜாவை பார்க்கும்போது. ஏன்னா ஐ எம் அ பிளேயர், ஐ ஜஸ்ட் கான்ட்ரிபியூட் ஆஸ் அ பிளேயர், ஐ டோன்ட் இன்வால்வ் இன் எனி ஆஃப் த ஃபீல்டிங் டிசிஷன் ஆர் எனி திங் அப்படின்ற மாதிரி. பட் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு இன்னொரு சீனியர் டாப்பில் ஒரு இவன் வந்து ஜடேஜா இஸ் மிடில் ஆர்டர் அண்ட் பவுலர் இல்லையா, அது மாதிரி டாப்பில் ஒரு ஆள் யாராவது இருந்திருக்கலாம் தோணுச்சு. மேபி அதுதான் KL ராகுல் இஸ் டூயிங். இப்போ எனக்கு தோணுது ப்ரோ, ரோஹித் வந்து அடிச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்சுமே பாட்டா விக்கெட் தான் அடிச்சிருப்பான். பட் ஆக்சுவலி வந்து
ஸ்விங்கிங் ஆக்சுவல் இங்கிலாந்து கண்டிஷன்னா கண்டிப்பா ரோஹித் எடுத்தே இருக்க மாட்டேன், ட்ராப் தான் பண்ணிருப்பேன். கொஞ்சம் பட் கஷ்டம். இப்ப ஆஃப்டர் கில்லாம் ஸ்கோர் பண்ணதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் மேபி ஹீ கூட ஸ்கோர் செஞ்சுரி அங்க லீட்ஸ் எங்கேயாவது அடிச்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. பட் கான்பிடன்ஸ் போயிடுச்சு ரோஹித். அவர் அந்த மாதிரி அந்த அவர்கிட்ட கான்பிடன்ஸ்ல இப்போ இந்த லாங் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான எபிலிட்டியே போயிடுச்சு. எடுத்து ஏறி அடிக்கிறான், எல்லா போல ஒரு மாதிரி சுத்துறான் மாதிரி, அதனாலதானே எடுத்தாங்களே டீம். ஆமா, இன்னும் பேசிக்கலி அந்த மாதிரி பிளேயர் அந்த மாதிரி பிளேயர் தான் எடுத்தாங்களே ஆக்சுவலி. அந்த சைடு பிளேயர் போனால், அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் போனால் ஒரு பிளேயரை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் விசிபிளாக பார்த்த விஷயம் எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நிறைய ரீல்ஸும் வந்து கொஞ்சம் அவரை ட்ரால் பண்ணி வர மாதிரி தோணுது. யாருன்னா ஷோயப் பஷீர் ஆக்சுவலி. ஓகேவா, ஹீ சீம்ஸ் டு பி அ வெரி டஃப் கேரக்டர் மாதிரி தெரியுது. ஹீ இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் சம் திங்ஸ் வென் இஸ் bowling. ஜடேஜா வந்து வென் he was running by mistake he ran on the wicket போது he immediately complained to the umpire and he wants to take up the challenge. லாஸ்ட்ல பேட்டிங் ஆடும்போது கூட he was trying to hit, which means he's I think நான் கூட they selected him for the best ball தான் நினைக்கிறேன். கரெக்ட். ஸ்டோக்ஸ் ரொம்ப பேக் பண்றாராம் ஷோயப் பஷீர். Exactly. தட்ஸ் ஒன் ஆஃப் தி ரீசன் ஹி கீப்ஸ் பிளேயிங். கரெக்ட். ஜாக் லீச் வந்துட்டு அவங்களோட பிரைமரி ஸ்பின்னராக இருந்தான். டொமஸ்டிக்ல வந்துட்டு ஜாக் லீச் பிளேஸ் அஹெட் ஆஃப் ஷோயப் பஷீர். பட் இங்கிலாந்து டீமுக்கு ஷோயப் பஷீர் தான் வந்துட்டு டேக்ஸ் த பிளே. Exactly. இல்ல அதான் அந்த பேஸ்பால் அப்ரோச்சுக்கு தான் அவங்க அந்த மாதிரி எடுத்து இது பண்றாங்க. ஐ திங்க் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வெற்றிகரமா ஜெயிச்சு ஐ திங்க் ஒரு சீரியஸே வந்து ஒரு நல்ல இது கொண்டு வந்துட்டாங்க, வாட்சபிள் சீரியஸா மாத்திட்டாங்க. ஸோ வந்து காம்படிட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் டெஸ்ட் மேட்ச் அட் லார்ட்ஸ், யூஸ்வலி லார்ட்ஸ் தான் நான் வந்து 1-4 சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டார்டிங்ல. நான் நினைச்ச டெஸ்ட் மேட்ச் வந்து லார்ட்ஸ் தான் ஜெயிப்பாங்க, ஒரு மேட்ச் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தேன். இப்போ வந்து 4-1 சொல்லியிருந்தேன் அகேன்ஸ்ட் ஃபார் இங்கிலாந்து ஃபேவரா. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ப்ரூவன் ராங். நமக்கு வந்து ஜாலியா நமக்கு இந்தியா ஜெயிச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் இல்லை. பட் ஆனா என்னன்னா இந்த நான் வந்து எதுவுமே வாங்கி விடல. பட் இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல் நம்ம வந்து லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இஃப் அவன் பேர் என்ன ஆர்ச்சர் வந்து கொஞ்சம் ஓர நம்ம கொஞ்சம் தாண்டிட்டானா ஐ திங்க் வி ஹாவ் அ குட் சான்ஸ் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அலெக்ஸ்? கவலையே படாதீங்க, ஆர்ச்சரை பற்றிலாம் நம்ம கவலைப்பட தேவையில்ல. நம்ம ஒரி பண்ண போகக்கூடிய ஒரே போலர் இந்த செட்டப்பில் கிறிஸ் வோக்ஸ் தான். ஓகே, ஏன்னா வித் த எக்ஸ்பீரியன்ஸ் ஹி ஹேஸ் அண்ட் த வே ஹி இஸ் ஃபார்மிங் அப் ஹிம்செல்ஃப், வே இஸ் ஸ்டார்டிங் எ டே வேறெவர் இஸ் bowling நியூ பால். ஆர்ச்சரை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. என்னோட கவலை ஆக்சுவலி ஆர்ச்சரோட பேட்டிங் தான், கஸ் ஆட்கின்சனோட பேட்டிங் தான். ஏன்னா இவனுங்க வந்து கடைசியில் டெய்லண்டர்னு வந்து உயிரை வாங்குவாங்க. பட் வி ஹேவ் பும்ரா டு clean up actually. பும்ரா இஸ் a very good bowler for a tailender. ஸோ ஆர்ச்சரை பற்றிலாம் நான் பயப்படலைங்க. அட்கின்சன் இஸ் a good bowler, but I'm only worried about கிறிஸ் வோக்ஸ் ஆடிட்டோம் அப்படின்னா மற்றவங்க எல்லாரையும் ஆடிடலாம். சுத்ரா, what is your prediction? ஸோ டெஸ்ட் மேட்ச் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஈக்குவலாக போகும் தான் தோணுது. ஏன்னா ஆர்ச்சர் வந்துட்டு நான் லைக் ஹி வில் பி அ த்ரெட் டு அஸ் அண்ட் கஸ் ஆட்கின்சனும் ஒரு குவாலிட்டியான bowler கம்பேர்ட் டு அதர் 3 who are லைக் கிறிஸ் வோக்ஸும் சாலிட் bowler. எனக்கு எங்கன்னா அவங்க வந்துட்டு 2 டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டாங்க. லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்துட்டு எல்லா பவுலர்ஸும் வந்துட்டு லிட்டரலாக செத்து போய் கிடக்குறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக்கலி இந்தியா வந்துட்டு அங்கே தான் இன்னுமே செமையாக பண்ணாங்க. லைக் ஜடேஜா வந்துட்டு எல்லாரும் செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்லோவாக ஆடினான்னு சொன்னாங்க. நம்மளுக்கு என்ன லாஸ்ட் 100 overs வேணும் bowlingக்கு, நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் 10 overs வந்துட்டு அவங்களுக்கு ஆட விடு, அதுக்கப்புறமா வந்துட்டு 600 டார்கெட் செட் பண்ணு, அது உனக்கு எப்படி வந்தாலும் வரதான் போகுது. ஜடேஜா வந்துட்டு அங்கே வேற அவுட் தான் பண்ணான் பவுலர்ஸை கிளவராக. ஸோ அப்படி பண்ணப்போ வந்துட்டு பார்த்தோம் கடைசியில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தோம் ஹாரி ப்ரூக் வந்துட்டு சும்மா போடணுமேனு ஹாரி ப்ரூக் போட்டுட்டு இருந்தான். செகண்ட் இன்னிங்ஸும் அதே மாதிரி தான் வந்துட்டு போடணுமேனு ரூட் போட்டுட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி எல்லா பவுலர்ஸும் லிட்டரலாக செத்து போய் கிடக்குறாங்க. ஸோ அவங்க எப்படி அதுலேருந்து வெளில வந்து ஓகே 2 நியூ பவுலர்ஸ் வர போகிறாங்க, பட் ஹூ இஸ் கோயிங் டு பி த தேர்ட் சீமர்னு எனக்கு தெரியல. கிறிஸ் வோக்ஸ் வந்துட்டு definitely will walk into the team, but again at 36 2 consecutive tests இவ்வளோ லாங் டெஸ்ட் ஆடிட்டு can he like come up and பாடி புல் அப் பாடி சூட் ஆகுமா லைக் அடாப்ட் ஆகுமான்னு தெரியாது. ஸோ he might also make the way for these one of the 2 players-ன்ற மாதிரி தோணுது. பட் டெஸ்ட் மேட்ச் வைஸ் ரொம்ப ஈவனாக போகும் தான் தோணுது. ஏன்னா ட்ரை கண்டிஷன்ஸ்னால் இட் ப்ராபப்ளி ஃபேவர் இந்தியா. பட் லெட்ஸ் see. எனக்கு வந்துட்டு ஜோ ரூட் ஷோ கூட இருக்கும் எதிர்பார்க்குறீங்களா நீங்கள்?
ஜோ ரூட் ஷோ ரொம்ப வெயிட்டிங். நம்ம இது வரைக்கும் அடிக்கல. ஜோ ரூட் ஐ மீன் பெண்டிங்ல ஆமா. 2 மேட்ச் இன்னும் விட்டான். லார்ட்ஸ் அந்த வேற மாதிரி குவாலிட்டியான பிளேயர்ன்ட்டு கோலி மோடுக்கு போற ரிலீஸே மாதிரி பண்ண தெரியுது எனக்கு மாட்டான். ஆக்சுவலி. நல்லது அப்படி போயிட்டான், நமக்கு நல்லது. அதாவது ஓகே, ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் பேசியாச்சு. ஐ திங்க் எவ்ரிதிங் இஸ் லுக்கிங் ஹெட் நல்லா பிரைட்டா இருக்கு. ஆனா ஒரு ஒரு விஷயம், ஒரு கடைசியா சுப்மன் கில் ஆஃப்டர் போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூ பார்த்து அதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து எனக்கு ஹிட் பண்ணுச்சு டேரக்டாவே. முக்கியம் அவன் என்ன சொல்லியிருந்தான், அந்த அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் கேட்டப்ப, யாரோ லாஸ்ட் இந்த டெஸ்ட் இங்கெல்லாம் நீங்க ஜெயிச்சுதான் ஒரு இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் கேட்டிருக்காப்புல மேட்ச் ஸ்டார்ட் பண்றப்ப. அப்பயும் சொன்னேன், இப்பயும் நான் அதே தான் சொல்றேன், வி ஹாவ் த பெஸ்ட் டீம் டு பி. இது வரைக்கும் வந்ததுல நாங்க பெஸ்ட் டீம் இங்கிலாண்டை விட, ஐ திங்க் வி கேன் வின் அப்படின்ற மாதிரி ஒரு பிரைட்டா சொல்லியிருக்காப்புல. அது வந்து என்ன ஒண்ணு தோணுதுன்னா, these young next gen, they have a வேற level confidence. They are not afraid to take anything face to face. They are trying to take it on head on. அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கப்ப நமக்கு டெஸ்ட் மேட்ச் பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருது. இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு பேட்டி கொடுக்குறப்ப we got more attached to watch test cricket more. I think அது வந்து நமக்கு ஒரு பிக் பிளஸ்ஸா இருக்கும். யங் blood is showing, இப்போ they can went on. இதுக்கப்புறம் அவங்க தோக்க கூட செய்யலாம், இதுக்கப்புறம் இந்த சீரீஸ் மேபி க்ளோஸா போய். பட் ஸ்டில் the way their attitude towards test cricket, the way they play, appreciate பண்ணியாகும். 100%. அண்ட் ஆடிங் ஆன் டு கில்ஸ் கேப்டன்சி, லைக் ஐபிஎல்லே நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பவுலர்ஸோட கேப்டன் தான் கில்லு. லைக் எல்லாமே பவுலர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி 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 என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இல் மேக் அ மூவ்ன்ற மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டெஸ்ட் மேட்சும் பார்க்குறப்போ கிளியராக தெரியுது, லைக் எவ்ரி ஓவர் இஸ் கோயிங் டு த bowler. ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டட் ஆஃப் ஸ்லிப்பில் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். பட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இ மூவ் டு மிட் ஆஃப் ஆர் மிட் ஆன். அப்புறமா கண்டினியூஸாக வந்துட்டு வாஸ் டாக்கிங் டு த bowler. ஸ்டம்ப் மைக்லேயும் 2-3 கான்வர்சேஷன்லாம் வந்துட்டு வெளியே வந்துச்சு, லைக் வந்துட்டு சிராஜ் கூட பேசுகிற மாதிரி, ஃபீல்டிங் செட்டப் மாற்றுறதுக்கு, இது சொல்கிறதுக்கு அது சொல்கிறதுக்குலாம். ஸோ ஐ மீன் லைக் தட் இஸ் ஆல்சோ அனதர் பாசிட்டிவ் சைன் ஃப்ரம் கில்ஸ் பார்ட். சூப்பர். வித் தட் நம்ம இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். நைஸ் டிஸ்கஷன் we had. I think hopefully இதே மாதிரி நம்ம இந்த லார்ட்ஸ் டெஸ்ட் முடிஞ்சதுமே டிஸ்கஸ் பண்ணலாம். I think hopefully with another win. Until then, see you next time. Kiruba from Duckout, Lex, Thank you. and Rutra. Thank you.